உங்கள் மந்திரியாகிய அநேக கோடி வந்தனமானது. என்னிடம் பாதமானிந்த மந்திரியே ஆனால் அரசே அல்லது மந்திரி அழத்த விவாதம் என்னாமோ இன்றைய தினம் என்னை இந்த சபை முன்பாக யாரு காரணமாக அழைத்தார் என்பதை எனக்கு தெளிவாக புரியும்படியாக சொல்வாய். அல்லது மந்திரி அழைத்து நின்று கேட்கின்றாய். ஆனால் வந்து எப்படி காவல் கொண்டு ஆகையால் அல்லது மந்திரி அதமாக்கி மன்னர்கள் கட்டிடம் ஜகமாதி மன்னர்கள் ஜகமாதிபுரவென்று மாதமும் மாறி ஜகமாதிபுரவென்று மாதமும் மாறி ஜகமாதிபுரவென்று மாதமும் மாறி ஜகமாதிபுரவென்று மாதமும் மாறி கையங்கள் கட்டிக்கிட்டவா கையங்கள் கட்டிக்கிட்டவா நமது தேசத்தில் உள்ள மாத மும்மாரியம் அல்லது மந்திரி ஆனால் அரசே நமது மும்மாரி மழைகாலம் மும்மாரி மழைகாலம் மும்மாரி மழைகாலம் செய்துமே மாதம் மும்மாறி மழைகள் பெய்து நம் நாட்டில் உள்ள குடிமக்கள் எல்லாம் சுகமாக வாழ்ந்து வருகின்றார்கள். மன்னர்கள் கட்டி
வேண்டிய வரிமணத்தை தவறாம கட்டியிருக்கிறார்களா? தெரிவிக்கின்றேன் அரசே. ஆனால் அரசே, அண்ணால அரசர்கள் கட்டிடும் பகுதியை அண்ணாலே அரசர்கள் கட்டிடும் பகுதியை அண்ணால அரசர்கள் கட்டிடும் பகுதியை அண்ணாலே அரசர்கள் கட்டிடும் பகுதியை அவர் அன்பாக இருக்கிறாரே. நம் காசிமா நகரத்தில் உள்ள மற்ற சிற்றரசர்கள் எல்லாம் நமக்கு கட்டக்கூடிய வரி பணத்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் தவறாமல் செய்து வருகின்றார்கள். ஆமா மந்திரி. ஆனால் அரசு இந்த தேவாலய அண்ணன் நெய்வேலியும் ஆறுகால பூஜையும் தவறாமல் நடக்கின்றன. மந்திரி ஆலயம் முழுவதும் திருமாலயம் மற்ற ஆலயங்கள் அனைத்தும் அனுதினமும் ஆறுகால பூஜையும் அண்ணன் நெய்வேத்தியமும் தவறாமல் நடந்து வருகின்றது. அல்லது மந்திரி ஆனால் அரசு மந்திரி அரசு கூட மதரை காலையில் எழுந்துடன் கணவனை துவைத்திருக்கிறாளா? சீக்கிரம் பெண்கள் எல்லாம் காலையில் எழுந்ததும் கங்கையில் நீராடி அன்னவர் கனவுகளுக்கு பாதபூஜை செய்து வணங்கி புத்தாண்டு மணிகளே செய்கிறார்கள். இவ்வாறாக அரசன் மத்தியிலும் தேவதானம் செய்யும் போது அந்த தேசத்தில் குடிமகள் தங்கள் இஷ்டப்பெயர்களெல்லாம் காட்டு நீர்கள் அளிக்கின்றதாக அரசிடம் முறையிட்டு வருகிறதற்காக நானோ இந்த காசிமா நகரத்தில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து வந்து ஒண்ணு எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. ஓம் ஐயனே சரணோ.
பக்கம் போனா நெல்லு, கவுரு, சோளம், கரும்பு இவைகளை போன்ற பயிர்கள் எல்லாம் ஐந்ததுனாலே இந்த ஆலையோ எப்படி பார்த்து கொண்டிருப்பேன். நீ அதை வந்து தீர்த்து வைக்க வேண்டும் ஐயா. கொல்லுவே மிருகத்தை கொல்லுவே அப்படியே தீர்த்து வைக்க வேண்டும் அரசே. நீயோ நாட்டுக்கு சென்றால் இது ஒரு இதுவும் இல்லாமல் எங்களை வந்து மறுபடியும் எங்களை காட்ட வேண்டும் அரசே. சிங்கம் எனக்கும் மகா பால் செஞ்சுக்குது அதான் பால் பால் ஏதுண்ணா
அஞ்சிடம் வேட்டையாடி அதை செய்வேன். குடிகள் இன்னங்களை தவிர்த்து காட்டுக்கு சென்று வேட்டையாடி கொண்டு அனைத்து ஜீவரசங்களை கொன்றுவிட்டேன். ஆகையால் மகாபால் சென்று மந்திரி நான் என்ன செய்வேன் மந்திரி? அப்படியெல்லாம் ஒன்றும் தெரிவிக்க வேண்டாம். ஆனால் அரசே நான்
நான் என்ன பாவம் செய்தேன்? முன்னோர்கள் செய்யாத பாவம் எல்லாம் நான் செய்துவிட்டேன். ஆதலால் பாவம் தீர்க்க வேண்டும். தீர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமே? ஈசனை நாட வேண்டும். ஏழு மந்திரி அல்லது மந்திரி தவிர்க்க பயிர்களை அழிக்கக்கூடிய மிருகங்களை செய்வதால் அதிக நாசம் சேர்ந்துவிட்டது. எனக்கு இந்த பாவத்தொலையும் காசி விஸ்வநாதையும் சாலசியமையும் அது அடைந்த ராஜ்யத்தை ஆண்டு வருகிற மந்திரி. அப்படியெல்லாம் ஒன்றும் தெரிவிக்க வேண்டாம். ஐயோ இந்த பாவத்தீரே என்னை போல் பாவங்கள் செய்திருக்கும் யாரும் இல்லை. ஆனால் நான் செய்த பாவ புண்ணியங்களை கண்டு தெரிவித்திருக்கிறேன். அல்லது மந்திரி என்ன விந்தை என்ன மதே மக்களின் குறையை தீர்க்க இது போல
போன்ற எண்ணங்களை நல்ல எண்ணங்களை கொண்டு நம் நாட்டில் வாழக்கூடிய குடிமக்களை காத்தோமே தவிர இந்த மிருகங்களை கொன்றதால் எந்த ஒரு பாவமும் ஒன்று சேராது. ஆகையால் நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். இந்த காசிமா நகரத்தை நீங்களே ஆண்டு அல்லது வந்து வந்ததையோ போக நேரம் வந்துவிட்டது. ஆகையால் நான் ஈசனை நோக்கி வருகின்றேன். இந்த நாட்டை ஆண்டு வருகிற மந்திரி குடிகள் துயர் திரும்பாடே குடிமக்கள் பயிரிட்டதை அழைத்ததால் நம் நாட்டில் வாழக்கூடிய குடிமக்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரம் இல்லாத காரணத்தால் அவர்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டி அந்த வன மிருகங்களை கொண்டோமே தவிர அதனால் ஒரு பாவம் ஒன்று சேராது. நம் குடிமக்களை காக்க வேண்டிய ஒரு அரசின் கடமை. அந்த கடமையை செய்தே தவிர நீங்கள் யாது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இந்த அடிமை மந்திரி பேச்சை கேட்டு நீங்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் அரசு. ஆமா மந்திரி, அந்த தன் உயிர் பல மண் உயிரே
தன் உயிர் போல் இருப்பதுதான் நம்ம உயிர். இருப்பதுதான் நம்ம உயிர். அந்த உயிர்களை உயிரினங்களை மனிதனோ எனக்கு இருக்கிறது. ஆனால் மந்திரி நீ என்ன தெரிவித்தாலும் அதுவரை ஆயுள் முடியாமலே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆந்தையா இருந்தாலும் சரி, அது எறும்பா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜீவராசிக்கும் ஆயுள் முடியாமல் அதுக்கு மரணம் நேர்வதில்லை. ஆகையால் அந்த மிருகங்களுக்கெல்லாம் விதி முடிந்து விட்டதால் அவை அனைத்தும் அனைத்து விட்டது. ஆகையால் மனதில் எதுவும் எண்ணாமல் இந்த நாட்டை ஆண்டு வர வேண்டும். ஆனால் மந்திரி எந்த காரணத்தை கொண்டும் இந்த காசிமா நகரத்தை நான் ஆளப் போவதில்லை. ஏனென்றால் என் பாவ புண்ணியங்களை காசிக்கு சென்று காசி விஸ்வநாதையும் கண்டு செய்த பாவ புண்ணியங்களை அனைத்தும் தீர்த்துவிடும். ஆனால் அரசே மந்திரி ஒரு நாளும் பிரியாத தர்மதுரையே உன்னை எனக்கு நினைவு திறந்த நாள் முதலாக உங்களை விட்டு நான் ஒரு நொடி பொழுதும் நான் உங்களை விட்டு பிரிந்ததில்லை. நான் எப்படி இருக்க போகின்றேன் அரசு? ஆனால் அரசு அந்த பருவிதியாரி
குடிமக்கள் இன்னல் செய்ய வேண்டி அந்த வனவிலங்குகளை கொன்றதால் விதி வந்து நேர்ந்து விட்டது. நான் என்ன செய்வேன் அரசே? ஆனால் அரசே, அந்த வந்தால் இதுக்காக நீங்கள் வந்து அலைய வேண்டாம். அந்த வந்தால் இதுக்காக வந்து அலைய வேண்டாம். வந்த விதிகளை யார் வெல்வது? யாரும் வெல்ல முடியாது. ஆனால் இந்த நாட்டை விட்டு செல்ல வேண்டும் என்று விதிக்கிறது. அதனால் மந்திரி நான் வருவதற்கும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு மந்திரி. மந்திரி தந்தை தாய் குரு தெய்வம் அனைத்தும் நீங்களாக இருந்து எனக்கு நெல் வாய்காட்டியாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்க தெரிவிக்கக்கூடிய வார்த்தையானது எப்படி இருக்கின்றது தெரியுமா? தெரிவிக்கின்றேன். இந்த நாடு நாட்டில் இருவரும் சேர்ந்து ஒரு ஆற்றில் இறங்கி பயணம் செய்யும் போது ஆற்று நிறைய வெள்ளம் வருகின்ற சமயத்தில் ஒருவர் மட்டும் கரை கலந்து விட்டு ஒருவரை மட்டும் வெள்ளத்தில் அடித்து செல்வது போல் இருக்கின்றது. எப்படி நடந்த கதையை பற்றி
போன கதையை மீண்டும் மீண்டும் என்னிடம் தெரிவிக்காது. நான் எடுத்த முடிவு எந்த மாற்றமும் இல்லை. அதனால் நீயோ இந்த காசி நாட்டை ஆண்டு அனுபவித்து வருகிறேன். நான் அரசே அல்லது மந்திரி நான் அரசே இட்ட காட்டலை பாடி இந்த ஏழை நடந்து வாரே மக்களுக்கு எந்த துயரமும் வராமல் ஆண்டு வருவேன். ஆனால் அரசே கஷ்டம் மிக உண்டாக்கி நாசம் பெறலாம் புலிகள் கஷ்டம் மிக உண்டாக்கி நாசம் பெறலாம் புலிகள் அவர் நம்மை மதிக்க மாட்டார். நீங்கள் எப்படி அரசாட்சி செய்து வந்தீர்களோ அது போன்றுதான் நான் அரசு செய்து வருவேன். நம் நாட்டில் உள்ள குடிமக்களை நான் ஏதாவது அவர்களை இன்னும் படிப்பினால் இந்த நாட்டில் உள்ள குடிமக்கள் இனி வரும் காலத்தில் அரசராகிய உங்களையோ மந்திரியாகிய என்னையோ யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆகையால் நீங்கள் சொல்லித்த பிரகாரம் இந்த நாட்டை ஆண்டு வருகிறீர்கள். ஒரு கடமை அளிப்பாதன் ஒரு கடமை அளிப்பாதன் நல்ல பெற்று ஒரு கடமை அளிப்பாதன் நல்ல பெற்று இந்த நாட்டிலே எந்த குறைகளும் இல்லாமல் நான் அரசாட்சி செய்து